வணக்கம் 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 மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. நான் உங்கள் ரஞ்சித். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு 100 லைக்ஸுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நானே உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டடி பிளானுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு, மேலே ஐகானில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ப்ளூ பிரிண்ட், எந்தெந்த லெசன்ல இவ்வளவு மார்க் வரும். இது வந்து ஒரு அசம்ஷன் தான், அஃபிஷியலி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வரல, நம்மளே கொடுக்கறது தான். ஓகேவா? மொத்தமா வந்து 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதுதான் 1 மார்க் பொறுத்த வரைக்கும். அதுல மோஸ்டா வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இது, அதுக்கப்புறமா இது வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் நாட் அ பப்ளிக். அதெல்லாம் கொஞ்சம் நான் கொடுக்குற மெட்டீரியல்ல இருக்கிற ப்ளூ பிரிண்ட். இதை படிச்சா உங்களுக்கு இவ்வளவு மார்க் வரும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாசிபிகேஷன் தான். ஓகேவா? பாருங்க, 18 மார்க் அட்டன் பண்ணலாம். அதாவது 9 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம், இதுல 7 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம், இதுல 2மே அட்டன் பண்ணலாம். 8 மார்க்ன்றது உங்களுக்கே தெரியும், கிராஃப் ஜாமெட்ரி. அப்போ ஆக மொத்தம் அதை பாருங்க, இது 35, இது 16, இது 18, இது 12. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12ன்றது மேலே கூட அதிகமாக வரும். நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 32, 67, 70க்கு மேலே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின். இதை மட்டும் முடிச்சிருவோம், இதுக்கப்புறம் அடுத்தது படிக்கலாம். ஓகேவா? 70+ எடுக்கிறதுக்கு இந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணா போதும். இது எல்லாமே கீ ஆன்சர் தான் இருக்கும், பப்ளிக்கோட கீ ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஷார்ட்ஸாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? அதில் புக் பேக் 1 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கிடைச்சிரும். அடுத்து எப்பயும் போல கிராஃப் ஜாமெட்ரி மொத்தமாக வந்து பாருங்க, ரோல் தான் பண்ணிட்டு போறேன், ரொம்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா கிராஃப் ஜாமெட்ரிலாம் உங்களுக்கு உட்காந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருவீங்க. இல்லைனா கிராஃப் ஜாமெட்ரிலே வீக்கு ஒரு ஆள் சொல்லித்தாங்கன்னு சொன்னால் நான் அதுவுமே சொல்லித்தர ரெடி. கிராஃப் முடிஞ்சிருச்சு. கிராஃப் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 15 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ஓகே, சாரி, ஜாமெட்ரிக்கு. அப்புறம் கிராஃப் பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் பாருங்க, ரொம்ப ஈஸி. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதுல 16 மார்க் விட்டீங்கனாலே நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால எந்த அளவுக்கு வந்து உங்களால படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஜென்ரலா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், நான் ஒரே நோட்ஸா கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் டேக் ஓவர் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக. ஓகே, கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சம் தான் இருக்கு. அந்த 10 சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க போதும். இந்த 10 சம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ். இந்த பாருங்க, 2 மார்க்னு கொடுத்தா 2 மார்க் ஃபுல்லாக பார்த்துட்டு எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணாலும் அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்தால் என்ன பண்ணுறது, அதனால ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம் எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அப்போ அதில் ஒரு கொஸ்டின் விட்டாலும் அந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலான்னு தானே அர்த்தம். அதான மீனிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் பார்க்கக்கூடாது. ஓகே, இம்பார்ட்டன்ட்னா அது இம்பார்ட்டன்ட் தான். பாஸ் ஆனால் போதுன்றவனுக்கு வேற, ஓரளவுக்கு மினிமமாவது மார்க் எடுக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் லெசனோடது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் சம்லாம். சில சம் பெருசாக இருக்குன்னா அது ஒன்று தான் கேட்பாங்கன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்கும், பட் 3 சப்டிவிஷனுமே தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின், 11 படிக்கிறோம், எக்ஸாமில் ஒரு 2 மார்க்கை முடிக்கிறோம். ஓகேவா? எப்படி நீங்கள் 5 மார்க் பார்க்க தான் போகிறீங்க, 5 மார்க்கோட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது 5 மார்க். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அவசியம் இல்லை, நானே உங்களுக்கு வந்து போட்டுருவேன். ஆல்ரெடி இதே மாதிரி 12க்கு சொன்ன மாதிரியே நான் போட்டுட்டேன். 100 லைக்ஸ் மட்டும் வந்தால் போதும். 100 லைக்ஸ் வந்ததுன்னா பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால இதில் போயிட்டு நீ எதுவும் ஃபில்டர் பண்ணாத, தயவுசெய்து சொல்கிறேன். ஆன்சர்லாம் சூப்பராக இருக்கும், நீ இது எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஸ்கூலில். ஓகேவா? டாப்பர்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? இதே கொஸ்டின்ஸ் எதனா தெரியாமல் இருக்கா அப்படின்றத வரைக்கும் பார்த்துக்கோங்க. பட் இதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு நான் டாப்பர் ஆகிடும்னு நினச்சி உட்காந்தோன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? மொத்தமாக வந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 14 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். நான் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா
டபுள் காலம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நிறைய ஸ்கூல் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல் தான் இது. அடுத்து செகண்ட் லெசனு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இதுல உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு. 6+66+ அந்த மாதிரி டாபிக்ஸ் படிக்கணும். ஏபி படிக்கணும், ஜிபி படிக்கணும். ஜிபி ரொம்ப டஃபா இருக்கவும் படிக்காது, விட்டு பரவாயில்ல. பட் ஏபியாவது படிச்சாகணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க்கும் இருக்கு, 5 மார்க்கும் இருக்கு. ரெண்டுமே பார்த்தாகணும். சில லெசன் 5 மார்க் மட்டும் படிக்க சொல்லியிருப்போம். 7th லெசன்லாம் 5 மார்க் மட்டும் தான் பார்க்க சொல்லியிருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் 6th லெசன் இதுல இருக்காது மோஸ்டா. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கும். அப்போ அதை நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நிறைய டூலை வந்து படிச்சு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு டூல் பக்காவா இருக்கா, அதை கடைசி வரைக்கும் படி. அரை மார்க் 1 மார்க் கம்மியானாலும் நீ ஒரே டூல் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. கன்ஃபியூஸ் ஆகலனாலே உனக்கு அந்த அரை மார்க் போனாலும் பிரச்சனை இருக்காது. உனக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? இங்க ஒரு கைடு, இதுல ஒரு மெட்டீரியல், இதுல ஒரு ஜெராக்ஸ், இதுல ஒரு கிளாஸ் ஒர்க், அப்படி இப்படின்னு ஃபுல்லா பார்த்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எக்ஸாம்ல மறந்து போயிடும். இல்லைன்னா 1 மார்க் தான் வர மாதிரி அவ்வளவு கொலாப்ஸ் ஆயிடும், பாதியிலே நின்றும். அது காரணம் நீ நிறைய டூல்ல படிக்கிறதான். ஒரு டூல் பக்காவா படி. அது இந்த டூலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட கைடா இருக்கலாம், உங்க கிளாஸ் ஒர்க்கா இருக்கலாம், வாட் எவர். ஏதாவது கொஸ்டின்ஸை பார்த்துக்கோ. இதுல கொஸ்டின்ஸ் தெரியுமா பார்த்துக்கோ. உங்ககிட்ட ஏதோ ஒரு டூலே இல்லை, அதாவது கைடோ மெட்டீரியலோ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா இது ஜெராக்ஸ் வச்சுக்கோ. ஓகேவா? ஜெராக்ஸ் வந்துடும், நீங்க ஜஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதிகமா 50 பேஜ் கூட வராது. இந்த மெட்டீரியல் நாங்க வச்சுக்கோ தெரியுமா? இந்த மெட்டீரியல் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 220 பேஜ் இருக்கும். இந்த 220 பேஜ் மட்டும் படிச்சாலே 350 மார்க் ஈஸியா எடுக்கலான்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் இது நாங்க உங்களுக்கு இப்ப தர மாட்டோம். ஆஃப்டர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லாருக்குமே வந்து பிரிண்ட் அவுட் இது அமைச்சிருவோம். நாங்களே ஒரு 10 பேர் சூஸ் பண்ணி அந்த 10 பேருக்கு நாங்களே பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அது கம்மிங் டேஸ்ல பார்க்கலாம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆஃபர்ன்றதை விட்டுருங்க. இது பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு. 2 மார்க்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஃபார்முலாஸ் மட்டும் தான் மேட்ரு. ஓகேங்களா? எத்தனை டேர்ம்ஸ்ல இருக்குன்னு மோஸ்டா இருக்கும், இல்லை ஏபியோட சம்ஸ் இருக்கும், மிட் டேர்ம் இருக்கும். இதை 10 மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட் டேர்ம் என்ன, ஃபோர்த் டேர்ம் என்ன, ஃபிஃப்த் டேர்ம் என்ன, ஏபியில் என்ன, ஜிபியில் என்ன, அதான் இருக்கும். கே வேல்யூ என்ன, இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா 2 2 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம் இதுல. அதனால 2 மார்க்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீ 2 2 மார்க் படிக்கிற அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே பாரு. பாருங்க, இதுல வந்து எப்படி இருக்கும்னா இந்த சைட்ல ஆரம்பிச்சு அப்புறமா இந்த சைட்ல முடியும். ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஜெராக்ஸ் போடும்போது உங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாகும். பாருங்க, இதான் ஒரு ஃபுல் பேஜ். ஓகேங்களா? இதான் ஒரு ஃபுல் பேஜ். இந்த ஃபுல் பேஜ் தான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி இப்படி காட்டிட்டு இருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இங்க இங்க வந்து முடியும். இப்படி முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காசு ரொம்ப கம்மியாகும். இப்போ பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் அடிக்கும்போது ரொம்ப காசு கம்மியாகும். அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்புறமா இதுலயே வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் டக்கு டக்குன்னு போகலாம். அந்த பாருங்க, இப்பெல்லாம் விட்டுறவே கூடாது. இந்த இடத்துலலாம் விட்டுறவே கூடாது. 5th கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை ஃபுல்லா பார்த்துருங்க. இன்னொரு கொஸ்டின் இருக்குமே, 5 5 சார். ஓகே, 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதை பாருங்க, அந்த ரேகா சம் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ விட்டுறாதீங்க. இது சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இதை வந்து எப்படி சொல்றது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? மொத்தமா பாண்டு தாண்டா இருக்கு. ரொம்ப ஈஸிடா. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சிருக்கேன். பப்ளிக் வரைக்கும் யூஸ் ஆக போதில்ல, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை பயப்படாதீங்க. பாரு, நான் பாரு எவ்வளோ 10 கொஸ்டின், 12 கொஸ்டின், 13 கொஸ்டின் அப்படிதான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு பாரு ஈஸி ஆயிடுச்சு பாரு. மேக்ஸ் அவ்வளோதான். 10 கொஸ்டின் படிச்சோம்னா நம்ம ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண போறோம். நம்ம எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்துட்டு அதை ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அல்ஜிப்ரா உங்களுக்கே தெரியும், பெரிய லெசன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டினும் பார்த்து ஆகணும். ஏன்னா இதுல இருந்து 2ல இருந்து 3 2 மார்க்கும் கன்ஃபார்மா 3 5 மார்க்கும் கேட்டுருவாங்க. மேட்ரிக்ஸை விட்டுறவே விட்டுறாத, நல்லா பிடிச்சி வச்சுக்க. மேட்ரிக்ஸ்ல தான் அதிகமான மார்க் வரும். ஒரு 5 மார்க் கம்பல்சரி அதுல இருந்து வந்துடும். ஓகேவா? மொத்தமா 22 தான் இருக்கு. 22 படிச்சோம்னா 2 2 மார்க் கம்பல்சரியா வந்துடும். எல்லாரும் அந்த ப்ளூ பிரிண்ட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஸ்கொயர் ரூட் கம்பல்சரியா இதுல வந்து ஒரு கேட்பாங்க. மோஸ்டா ஈஸியா கொஸ்டின் நம்பர் கேட்கணும்னு நினைச்சாலே ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அதுலேயே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, ஆன்சர் கன்ஃபார்மாக 0வா இருக்கும். அப்போ நீ அல்லது ஏ வேல்யூ, பி வேல்யூ, எம் வேல்யூ, என் வேல்யூ, வாட் எவர் எதனா ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இது.
அடுத்தது மேட்ரிக்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற எந்த கொஸ்டினுமே அதில் இருக்காதுப்பா. மீடியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டக்குன்னு முடிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, பட் 3 வரும். நல்லா கொஞ்சிக்கோ, 3 வரும். பட் அடுத்த 2 பார்க்கணும் அப்படின்னா நீ நிறைய பார்க்கணும். சால்வ்ல இருந்து ஜிசிடில இருந்து எல்லா கொஸ்டினும் பார்க்கணும். ஆல்ஃபா பீட்டா எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேவா? அது இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க. ஓகே, ரொம்ப வீக்கா இருக்கவனுக்காக தான் இந்த டூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? 70 எடுத்தா போதும்னா இந்த டூல் என்எஃப். ஓகேவா? இல்லைனா 90 எடுக்க கேப்பபிள்னா அப்படின்னா இதுல பாத்துக்கோ, இந்த கொஸ்டின் உனக்கு இருக்கான்னு தெரியுதான்னு பாத்துக்கோ. ஏன்னா 70 எடுக்கிற அளவுக்கு கேப்பபிள் இருக்க எடுத்தாதான் நீ 20+ எடுத்தா மட்டும் போதும்ல. அப்போ நீ இதை ஃபுல்லா பார்த்துட்டு ஜஸ்ட் 20+க்கு எதை படிக்கணும் மட்டும் பார்த்தோன்னா கம்மியான கொஸ்டின்ஸ்ல அதிகமான மார்க் எடுக்க முடியும். நல்லா கொஞ்சம் மொத்தம் 2 இதாக இருக்கு. 90 எடுக்கிறதுல 2 இதாக இருக்கு. ஒன்று அதிகமா படிச்சு 90 எடுப்பான், ஒன்னொன்னு கம்மியா படிச்சு 90 எடுப்பான். இதுல கம்மியா படிச்சு 90 எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் 60 எப்படி எடுக்கணும் பார்த்து வச்சுப்பான். அதுல இருந்து ஒரு 10 மார்க் எப்படி எடுக்கணும், அதுல இருந்து ஒன்னு ஒரு 10 மார்க், அதுல இருந்து ஒரு 10 மார்க் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது மார்க் அதிகமாக வரும். பட் அவனால போர்ஷன் அதிகமாக கவர் பண்ண முடியாது. அதிகமான கொஸ்டின் அவன் படிக்க மாட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் அப்படிதான் படித்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 80%, ஓகே 80% ஃபர்ஸ்ட் படிச்சேன். அதுல ஃபிங்கர் டிப்ல இருப்போம். அப்புறம் அந்த 10 மார்க் வரதுக்கு என்ன பண்ணுவோம், அப்புறம் 5 மார்க் வரதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு 5 மார்க் என்ன பண்ணுவோம். இப்படிதான் நான் ஃபில்டர் பண்ணி படித்தேன். ஓகேவா? இப்படி ஃபில்டர் பண்ணி படிச்சா மட்டும்தான் கம்மியான கொஸ்டின்ல அதிகமான மார்க் எடுக்க முடியும். 90 எடுக்கிற ஒரு பையன் எப்பயுமே 90 எடுப்பான். காரணம் ஃபுல்லா படிப்பான். பட் கொஞ்சமா படிச்சு 90 எடுக்கிறான் பாரு, அவன் எவ்வளவு பெரிய திறமசாலி. அந்த வேலையை தான் நான் உங்களுக்கு பண்ண போறேன். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் உங்களை இதை படிக்க வைக்க போறேன். இதை படிச்சு வச்சுட்டு நீங்க ஆஃப் இயர்லி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து 10 மார்க் இன்க்ரீஸ் பண்றது எப்படி, இதுல இருந்து ஒரு 15 மார்க் இன்க்ரீஸ் பண்றது எப்படி, அப்படியே உங்களுக்கே தெரியாம 10 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி பப்ளிக்ல 85 to 90 எடுக்க வச்சிருவேன். ஜஸ்ட் நீ என்ன பண்ற, நான் சொல்றது கேட்கற, நீ கேட்கறத வச்சு நான் உங்களை சிறப்பாக வச்சு முன்னேற்றுறேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா கேளு. லைட்டா தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் படிக்க வைக்கணும். கொச்ச கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஸ்டின் கொடுக்குறாங்க, ரைட் ஓகே, பட் இதே கடைசி வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது எப்படி இருக்கணும்னா, ஓகே இது வரைக்கும் இப்போ படிச்சிருக்கேன், இதுல இருந்து +10 மார்க் எப்படி எடுக்கணும் அது ஒரு வீடியோ, அதுல இருந்து +10 மார்க் எப்படி எடுக்கணும், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஆஃப்டர் ஆஃப்லிக்கு அப்புறம் 70+ எடுக்கிறோன்னா 90 எடுக்க வைக்கிறதுக்கு எப்படின்னு பிளான் இது. ஓகேவா? 90 எடுக்கிறவங்க 100 தான் டார்கெட்டே. ஓகேவா? அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. ஜாமெண்ட்ரியில 2 மார்க் கொஸ்டின்ப்பா. ஜாமெண்ட்ரியில 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தியரம்ஸ் இருக்கு, அதுவுமே இதுல வந்துடும். பட் எல்லாம் என்ன பண்றீங்க, ஜாமெண்ட்ரியில 2 மார்க் கொஸ்டின் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. ஏன் படிக்க மாட்டீங்கன்னு தெரிய மாட்டேது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செய்து அதையும் படிச்சிரு. ஸ்டேட்மெண்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டே படிச்சாகணும். ஓகேவா? ஆங்கிள் பை செக்டாரும் படிச்சுதான் ஆகணும், தேல்ஸும் படிச்சுதான் ஆகணும், பைத்தகரஸும் படிச்சுதான் ஆகணும். ரைட்டு, 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அதுலயே ஆனால் பெண்டிங் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. கடவுள் தான் காப்பாற்றணும். ஏன்னா அதுல இருந்து கம்பல்சரியா அவனு வந்துடும். இப்போ பாருங்க, ஃபிஃப்த் லெசன் 2 மார்க் அதிகமாக கேட்குறாங்க. டயக்ராம் கம்பல்சரியா வரையணும், ஏபிசி கம்பல்சரியா குறிக்கணும். இதுக்கு பேர் தான்ப்பா 2 மார்க்குன்றாங்க. பட் இது 5 மார்க்லேயே கேட்பாங்க. இந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம், உங்கள் ஸ்கூலுக்கு மெத்தட்லையும் போடலாம், உங்களோட தனிப்பட்ட விருப்பமே. ஓகேவா? நாங்கள் இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எதுவும் இல்லை, உங்களால் போட முடியுன்றதுனால. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கும் கேட்பாங்க, 5 மார்க்கும் கேட்பாங்க. பட் செகண்ட் தேர்டில் தான் நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெட்டீரியல் ப்ராப்பராக ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 5 மார்க்குள்ளே வந்துட்டோம். இது சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், கொலாப்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாதிக்கு பாதி இருக்க மாதிரி இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நீ பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி இந்த வீடியோ இன்னொரு போட்டு பாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்குப்பா. 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஃபில்டர் பண்ண முடியலடா, இவ்வளோதான் ஃபில்ட்ரு, இதுக்கு மேலே முடியாது. ஓகேவா? இதுக்கு மேலே கொடுக்கணும்னா பப்ளிக் பேப்பர், ஆஃப் இயர்லி பேப்பர் தான் எடுத்து வந்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு டஃப். இப்போ நினச்சி பாருங்களேன், 10 டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் நடக்குது. 5th லெசன்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுப்போம். அப்போ 10 கொஸ்டின் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாலும் 30 கொஸ்டின் படிக்கணும்ல, கரெக்டாக இல்லையா? பட் நான் அதுலேயும் 6-7 தான் கொடுத்துருக்கேன். அப்போனா இது ஆஃப் இயர்லிக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ எனக்கு தெரியாது. பட் பப்ளிக்கு 100% யூஸ் ஆகும். ஆஃப் இயர்லிக்கும் வந்துடும். பட் அது ஏதோ டிஸ்ட்ரிக்ட்ல உங்க பேட் லக்ல ஏதோ டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராப்ளமா வரலாமே தவிர்த்து மோஸ்டா வந்து இதுவே வந்துடும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப், அவ்வளோதான்.
ஆல்மோஸ்ட் தமிழும் சரி இங்கிலீஷும் சரி நாங்கள் கொடுத்த கொஸ்டின் தான் இருந்திருக்கும். நீங்கள் போய் கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும், நிறைய பசங்களுக்கு தெரியும். முக்கியமாக 12th பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டோம் 6th லெசனில். இது அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்காதுப்பா, டக்கு டக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதிகமான கொஸ்டின்ஸ் இன் சென்ஸ் எல்லாத்தையுமே படிக்க முடியுமானா ரொம்ப ரொம்ப டஃப் தான். இது 5 மார்க்லேயே கேட்பாங்க. இது கேட்க மாட்டாங்க. இது 2 மார்க் தான். இது 2 மார்க்கில் தான் வருது. ரொம்ப ஈஸி. கொஸ்டினை பார்த்து தான் நீ பயப்படுற. வெறும் டேன் ஃபார்முலா போட போற, எல்லாத்தையும் முடிக்கிற, அவ்வளோதான். 5 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா புரிதல் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு. அதனால ஒருவேளை இது ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா நம்ம அப்புறமா வந்து ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம சாய்ஸ் அதிகமாக சான்ஸ் இருக்குல்ல, அதனால இது 70+க்காக மட்டுமே. அடுத்தது 7th லெசன். 7th லெசன் உங்களுக்கே தெரியும், 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட்னாலே அது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? அதை வச்சு டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தர வரது கொடுக்கல அப்படின்னா, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நிறைய ஃபார்முலா படிச்சா கன்ஃபியூஸ் ஆகுறீங்கல்ல, அதுக்காக வெறும் ஃபர்ஸ்ட்டை மட்டும் கொடுப்போம். அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டை முடிச்சிட்டாங்கன்னா ஓகே, ஒரு 5 மார்க் எப்படின்னா அட்டன் பண்ணலான்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த ஃபார்முலாக்குள்ள போகலாம். உங்களுக்கு எடுத்தோடனே ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து மாட்டிக்க வைக்க வேணாம் தான். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின், நீங்க படிச்ச கொஸ்டின், டெஸ்ட் எழுதின கொஸ்டின் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸஸா ஆட மார்க் கிடைக்கும். 8th லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? வெறும் அடிஷனல் தெரிஞ்சாலே போதும். அடிஷனல் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சாலே, டிவிஷன் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டிவிஷனில் தான் என் தப்பு வரும். மோஸ்ட்டாக டாப்பர்ஸ் இந்த லெசனை சாய்ஸில் விடுங்க. ஈஸியாக இருக்குன்னு எழுதாதீங்க. கடைசி ஆன்சர் வரைக்கும் தெரிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா எழுதக்கூடாது. ஏனென்றால் இதில் உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்னால மார்க் போகும். சென்டம் இன் கேஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்கள் பேப்பர் சென்டம் கேப்பபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில்டர் பண்ணி மார்க் எடுக்கும் போது ரொம்ப உத்து பார்ப்பாங்க 8th லெசன். ஏன்னா நீ அந்த அப்ராக்சிமேஷன் வேல்யூ இருக்குல்ல, அந்த இடத்துல லைட்டாக அடி வாங்கும். அதுக்காக ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லா 5 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க் கூட பெண்டிங் பண்ணக்கூடாது. எல்லா 5 மார்க்குமே இம்பார்ட்டன்ட். எதுவுமே பெண்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே கொஸ்டின்ஸே கிடையாது. அதில் அந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் ரவுண்ட் பண்ண சும்மா தான் ரவுண்ட் பண்ணுறேன். எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட்டு. எதுவுமே விடக்கூடாது. ஏன்னா நீ ஆல்ரெடி 7th லெசன் நிறையா விடுற, 6th லெசன் விடுற. ஓகேவா? அப்போ வேற வழி இல்லை. எந்த லெசன் ஃபுல்லாக படிக்கணும்? ஈஸியாக லெசன் தான் படிச்சாகணும். அப்போ அதுக்காக தான் 8th லெசன் ஃபுல்லாக கொடுக்குறோம். அப்போ 8th லெசன் ஃபுல்லாக தான் நீ பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு சாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்தெந்த ஆங்கிளில் கேட்பாங்க, நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். அப்புறமா முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, மறக்காம நெக்ஸ்ட் நம்ம டாப் 100 2 மார்க், டாப் 100 5 மார்க் பார்க்கலான்னு இருக்கோம். அது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. டாப் 100 அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ண போதும். ஜஸ்ட் இது பாருங்க, டாப் 100ன்னு போடுங்க. நான் உங்களுக்கு டாப் 100 2 மார்க்ஸு அப்புறம் 5 மார்க்ஸு ரெண்டுமே உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். அதை மட்டும் படிச்சுமே எடுக்க முடியும் மார்க்கு. இது வந்து ஒரு வித டூல். அதுக்கு மேலே பெட்டரான டூல். ஓகே, பட் இந்த டூல் வச்சு தான் அதில் கொடுக்குற ஆன்சரும் கொஸ்டின்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 100 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 80 கொஸ்டின் இங்கே தான் இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1-2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸஸாக இருக்கும், அவ்வளோதான். பட் ப்ராப்பரான ஸ்கெட்சுப்பா இது. இந்த தடவை மார்க் வந்து விடவே கூடாது. கம்மியாக படிக்கிறோம், அதிகமாக மார்க் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட கோடு விட. கம்மியாக படிக்கிறோம், அதிகமாக மார்க் எடுக்கிறோம். இதையும் நீங்கள் ஒரு எனர்ஜிக்காக கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகேவா? அப்போதான் வந்து தெரியும், ஓகே கம்மியாக படித்தாலும் மார்க் எடுக்க முடியும். உங்கள் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுன்னா ஒன்று டக்கு 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 டக்குன்னு இதை படிக்க வைக்கும். 100 லைக்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த கமெண்ட் இதோட இது வந்து பிடிஎஃப் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே கமெண்ட்ல இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வியூஸ் போச்சுனாலே நான் இன்னும் நிறைய ஐடியா இருக்கு, என்கிட்ட எக்கச்சக்கமான ஐடியா இருக்கு. அதாவது ஒரு 60% எடுக்க வேண்டிய பையனை 95% எடுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. எங்களால் முடியும். டக்குன்னு சொல்ல முடியாது, என்னால முடியும். ஏன் சொல்றேன்னா 2020 உங்களுக்கு இந்த புக்கு வந்துச்சு தெரியுமா? அப்பத்துலேருந்து அந்த கொஸ்டின் பேப்பரையும் இந்த பேப்பர்ஸையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி எப்படிலாம் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாமே நமக்கு ஐடியா இருக்கு. அப்போ அவனை 10 கொஸ்டினா இன்க்ரீஸ் பண்ணி 60% இருக்கவன 95% 90 வரைக்கும் எடுக்க வச்சிடலாம். கம்பல்சரி விட்டுருவோம். 93, ஓகேவா? 93 வரைக்கும் எடுக்க வைக்கலாம். ஓகே, ஒரு 2 மார்க் 5 மார்க் கம்பல்சரி விட்டுட்டா 93 வரைக்கும் 60% இருக்கவனா எடுக்க வைக்க முடியும்.
60 மார்க் இருக்கிறவன 93 மார்க் எடுக்க வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது நெறைய பேருக்கு தெரிஞ்சாதான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அவன் இப்ப பாரு, நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றன்னு நெனைக்காத. இது அவன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவான். அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. நீ ஷேர் பண்ணதுனால தான் அவன் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்றான். அப்போ இதனால ஒரு பெரிய செயினும் உன்னால நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. உனக்கே தெரியாம அது உன்னோட மார்க்ல நெறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கான்றது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம மனசுல நம்ம நல்லது நெனைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது தான் நடக்கும். இதான காலம். இதான உண்மை. அப்போ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஷேர் நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. நம்ம பெரிய சேனலா குரோ ஆகுறோம் ஒண்ணா. டாட்டா, பை பாய்.